என்ன பார்க்குறீங்க? என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, எஸ், நாளைக்கு எனக்கு ஒரு நரேஷன் இருக்கு. அதில் நான் என்னோட கதையாக அவங்கக்கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கணும். பட் இன்ஃபேக்ட் எனக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. அப்போ தான் நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு. ஸோ அவர் ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எஸ், அதோட பேர் வந்து போமோடோரோ டெக்னிக். அந்த டெக்னிக் எதை பற்றி அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் நாம் தண்ணி குடிப்போம். அப்போ தண்ணி குடிச்சோன்னே அது தொண்டையில் உள்ளே போகிறதுக்கு நம்ம ஒரு கேப் கொடுப்போம் இல்லையா? அதை நாம் நம்மளோட பிரெயினுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரெயினுக்கு அப்படி கொடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டேன். எஸ், கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதோடைய பேட்டர்ன் எப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்த வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நாளைக்கு இன்டர்வியூன்னு வைங்களேன், பதட்டமாக இருக்கும் ஏற்கனவே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல கஷ்டமானதை படிச்சிடணும். அதுக்கு எப்படி செட் பண்ணோம்னா, முதல் 20 minutes நாம் அதுக்கு வந்து நம்மளோட டைமை கொடுக்கணும். தென் யூ டேக் அ 5 minute கேப். அதுக்கப்புறம் திரும்ப 15 to 10 minutes நாம் அடுத்ததை படிக்கலாம். தென் அகெயின் ஒரு 5 minutes, தென் அகெயின் ஒரு 10 minutes நம்ம படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அகெயின் ஒரு 5 minutes. இப்படி 4 தடவை பண்ணோம்னா நிச்சயமா நம்மளோட பிரெயினை இந்த போமோடோரோ டெக்னிக் படி சூப்பராக ஞாபகம் வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நாம் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? ஆல் தி பெஸ்ட்.